தெரியப்படுத்துகிறேன். May Jesus give you all kind of happiness and bright future. May all your wishes come true. Merry Christmas to you and your family. God bless you. கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மரியாள் என்ற கன்னிகையின் மூலமாக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 5 விதமான அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். முதலாவது, அவர் அதிசயமானவர். 2வது, ஆலோசனை கர்த்தர். 3வது, வல்லமையுள்ள தேவன். 4வது, நித்திய பிதா. 5வது, சமாதான பிரபு. இந்த 5 காரியங்கள் மூலமாக வேத வசனங்களை ஒன்றிணைத்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவது, அதிசயமானவர். அதிசயமானவர் என்றால் வியப்புக்குரியவர். ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஹல்லேலூயா. மனோவா கர்த்தருடைய தூதனானவரை கனம் பண்ணும்படியாக உம்முடைய நாமம் என்னவென்று அவன் கேட்கிறான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அது அதிசயம் என்று மறு உத்தரவு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் ஒன்று, அவர் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத, அதிசயமான, எண்ணி முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். ஆதார வசனம் யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் மாத்திரமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கர்த்தர் மீது முதலாவது விசுவாசம் இருக்க வேண்டும், அவர் மீது அன்பு இருக்க வேண்டும். இவ்விரண்டு காரியங்களும் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அதிசயம் என்றால் மிராக்கிள், அற்புதம் என்று அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அதிசயமான, எண்ணி முடியாத காரியங்களை, அதிசயமானவைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். அதற்காகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா வேதத்தின் படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இந்த வருடத்தின் இறுதியில அநேக தேவைகளோடு நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் வாக்குத்தத்தம் வாங்கியிருப்பீங்க, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அதை மறந்துருப்பீங்க, அது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்களே க்ளோஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம விட்டுருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, வாக்கு மாற மனுபுத்திரன் அல்ல. அவங்க வாழ்க்கையில எந்த வாக்குத்தத்தம் அவர் கொடுத்தாரோ அதை நிச்சயமாக 100க்கு 100 அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்று உங்க விசுவாசத்தை கிரியின் நிமித்தமாக நீங்க வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 2வதாக, ஆலோசனை கர்த்தர். ஆதார வசனம் ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர் என்றால் ஆலோசகர். இந்த வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்குமா? அவருடைய செயல் மகத்துவமாக இருக்குமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்துல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நிமித்தமா குழம்பி தவிக்கும் போது அவர் தேற்றவாளனாக நம்மோடு கூட இருப்பார். நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், யாருமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமாக பேசவே கூடாது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 139வது சங்கீதம் 17வது வசனம், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இதை தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தாவீது சொல்ல வேண்டும் என்றால் தாவீதுக்கு கர்த்தர் அநேக ஆலோசனைகளின் வழியாக அவரை நடத்தியிருக்க கூடும். ஆகவே அந்த ஆலோசனையின் நிமித்தமாக தாவீது பெற்றுக்கொண்ட வெற்றி, சந்தோஷம், சமாதானத்திற்கு தக்கதாக அதை அருமையானவைகள் என்று அவர் சொல்லுகிறார். இதை நாம் இங்கு அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியை பாருங்க, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்போ அதிகமான எண்ணி முடியாத ஆலோசனைகளை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யங்களை கட்டி எழுப்புவதற்கு இருக்கலாம், அவங்க வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், சேனைகளை வழிநடத்துவதை குறித்து இருக்கலாம். பிரியமானவர்களே, தாவீதுக்கு மாத்திரம் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசகர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாவீது விதமாக சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஹல்லேலூயா. தாவீது எவ்வளவாக கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அவர் துதித்திருக்கிறார். நீங்க 100க்கு 100 தாவீதை போல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வேதனை இல்லாதபடிக்கு அருமையானதா இருக்கும். அதை நீங்கள் எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை பேசி வழிநடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அந்த சத்தத்தின் மூலமாக வருகிற அந்த ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, சில வேளையில நம்ம மனுஷிகமா சில முயற்சிகளை செய்து தோல்வி அடைந்து விடுவோம். சில வேளையில காத்திருக்கிறதுக்கு நம்ம இருதயம் இடம் கொடுக்காம நம்மளா போய் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது நிமித்தமாக வேதனை, சமாதானமின்மை நம்ம வாழ்க்கையில நம்மை பற்றி பிடிக்கிறதா இருக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். வேலைக்காக காத்திருக்கலாம், திருமணத்திற்காக நீங்க காத்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்லி அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 3வது, வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன் என்றால் வலிமை மிகு இறைவன். ஆதார வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களை இரட்சிப்பார். இரட்சிப்பார் என்றால் என்ன? மீட்டுக் கொள்வார், உங்களை விடுதலையாக்குவார். பாவ வாழ்க்கையில் இருந்த உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அந்த பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தவானாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருந்த தரித்திரம், வேதனை, கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா வேதனைகளையும் கர்த்தர் நீக்கி நன்மையானதை, மன மகிழ்ச்சியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கென்று வருகிற ஆசீர்வாதம் நிச்சயமாக தடைப்படாது. யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை முழுமையா விசுவாசிக்கணும். உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க சார்ந்திருப்பீங்க. தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருப்பீங்க. இந்த வசனத்தை அனுதினமும் சொல்லி ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையின் வழியில் இருக்கக்கூடிய கூடனான பாதைகளை கர்த்தர் செவ்வையாக மாற்றுவார். பள்ளங்களை கர்த்தர் நிரப்புவார். காற்றும் கடலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பாது. கர்த்தர் அனுகூலமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு, சத்ருவின்
கிரியை நிமித்தமாக நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் சர்வ வியாபி. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. தாமதிப்பதே இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியும் அந்தமும் என்றால் அவர் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் அதிகாரம் படைத்தவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் அதிசயமானவர். அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அந்த பிரச்சனைகளை சூழ்நிலைகளை தகர்த்தெறிந்து உங்களை விட்டுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. உங்க வாழ்க்கையின் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். 4வதாக நித்திய பிதா. நித்திய பிதா என்றால் என்றுமுள்ள தகப்பன் அல்லது தந்தை. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, அவர் நாமத்தில் ஒன்று நித்திய பிதா. இந்த வசனத்தின்படி அவர் அழிவில்லாமையும் நித்தியமும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் அவர் சகல ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய பிரபுவாகிய தேவனையே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தின்படி அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சர்வ வியாபி. அவர் சர்வ வல்லவர். அவர் ராஜாதி ராஜா. அவர் ஏக சக்கராதிபதி. அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருக்கான துதிகளை நாம் செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 5வது சமாதான பிரபு. சமாதான பிரபு என்றால் அமைதியின் அரசன் என்று பொருள். ஆதார வசனம் எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி 18வது வசனத்தின்படி சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தில் மாம்ச ரூபத்தில் வந்து மாம்சத்தை நமக்கென்று கொடுத்து நியாய பிரமாணத்தின் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களாக்கி நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நிலைத்து நிற்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவர் சமாதான பிரபுவாக உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானமின்மைகள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தில் ஒன்று சமாதான பிரபு. இந்த வசனத்தின்படி சமாதானத்தின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 5 விதமான கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நாமத்தை மட்டுமல்ல, அந்த
அந்த நாமத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த நாமத்தை உடையவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது, உங்கள் மத்தியில் அசைவாடும் பொழுது, உங்களோடு கூட இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் எவ்விதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் தேவைகள் அற்புதமாய் கர்த்தர் சந்திப்பார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம், விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவைகளை செய்வார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். சத்துவம் இல்லாம நீங்க விழுந்து போய் கிடக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆதியும் அந்தமுமாக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். அவர் நித்திய பிதாவாக, உங்களுடைய பரம தகப்பனாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நன்மையானதை உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதிசயமான காரியங்களை கட்டளையிடுவார். சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சகல காரியங்களிலும் நன்மையானதை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு சுகித்து வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று கொடுத்த இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கும்படியாக விசுவாசித்து ஒரு மனதாக இணைந்து நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? ஜெபம். அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறது ஆண்டவரே, தயவாய் மன்னிங்கப்பா. நீர் எங்களுக்காகவே தகப்பனே மாண்டராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீரே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. சகல வல்லமையும் உம்மிடத்தில் இருக்கிறது தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த பண்டிகை நாளை நாங்கள் காண கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி. வருடத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி 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 அப்பா. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற இந்த காலங்கள்ல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர், அதற்காக நன்றி. எங்களை வழிநடத்த போகிறீர். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை ஆற்றி தேற்றுகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் வியப்புக்குரியவர் தகப்பனே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதை அற்புதமாய் அவர்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் சத்ருவானவன் முடக்கி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத கதவுகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தடைகளை தகர்க்கிற தேவன், தடைகளை தகர்த்து அந்த ஆசீர்வாத கதவை திறந்து கொடுத்து அவ பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க தகப்பனே. பரம தேவன் அப்பா, வனத்தின் பலகணிகளை திறந்து பிள்ளைகளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராகப்பா. நீர் வல்லமையுள்ளவர் அப்பா, நீர் பயங்கரமானவர், நீர் மகத்துவம் நிறைந்தவர் தகப்பனே. உமையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்களுக்காக மனம் இறங்குங்க தகப்பனே. எங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. இழந்து போன ஆசீர்வாதத்தையும் இழந்து போன சமாதானத்தையும் இரட்டிப்பாக உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த சமாதானத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ரெஷன்கள், எல்லா வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு மாறுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சத்ருவின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவாய் மனம் இறங்குங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பமும் ஆண்டவரே பரிசுத்தமாய் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கடனென்ற நிந்தையில் சிக்கி வாடி தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடி அதை அடைத்து தீர்த்து ஜீவனுள்ள சாட்சியாக பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற இடத்துல அப்பா எழுமி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க தகப்பன். நம்முடைய சமூகத்துல இந்த வருடத்தின் கடைசியில காத்திருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபாவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்கப்பா.
வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. எங்களுக்குள் அசைவாடுங்கப்பா, எங்களுக்குள் வாசம் பண்ணுங்க தகப்பனே. நீர் தங்கும் ஆலயம் எங்கள் சரீரங்களை அப்பா அசுசிப்படாதபடிக்கு நாங்கள் பாதுகாக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. காலை தோறும் கிருபை புதிதாக இருக்குமே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றன்று நாளுக்குண்டான தேவையான பலன், ஆரோக்கியம், கிருபைகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் நாவிலிருந்து சொல் புறவாகும்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. இன்னும் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு வியாதியில கஷ்டப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு பரம தேவன் உடைய வல்லமையுள்ள ஆணிப்பா இந்த கரத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அற்புதத்துக்கு முன்பாக நிலைத்து நிற்காதே தகப்பனே. அற்புதமானவர், அதிசயமானவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரம்பத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்ப தோல்வியில் சோர்ந்து இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஏமாற்றத்துல, ரிலேஷன்ஷிப்ல, அதுவும் இல்லாம ஆண்டவரே வேலை இல்லாம சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பலத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்ப சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனே, பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கட்டளையிடுகிற தேவனே, இன்றைக்கு அப்பா உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்கள் தேவைப்படுகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதும் அப்பா, காத்திருந்தது போதும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் ஆண்டவரே மேலானவைகளை செய்கிற தேவன் அப்பா. நீர் மேலானதை அதிசயமாய் நீ செய்து முடிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த இடத்துலயும் அவங்க வெக்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது தகப்பனே. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவர்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் புதுபலன் அடைந்து அப்பா கழுகுகளை போல சட்டைகளை அடித்து அப்பா உயர எழுமி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இங்க சுயபலத்தினால முடியாது ஆண்டவரே, மனுஷனால் இது கூடாதுதான் தகப்பனே. ஆனால் உம்மால் எல்லாம் ஆகுமாப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோமாப்பா. உடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் உடைய பிள்ளைகளை கைவிடாத தேவனாக பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நித்திய பிரபு தகப்பனே அப்பா. அற்புதமானவர் அப்பா, ஆதியும் அந்தமுமானவர் ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. குழந்தைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த குழந்தையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் உடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களில் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளுக்குண்டான தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆனந்த மகிழ்ச்சியாக மாற்றுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது உடைய சித்தமல்ல தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் அற்புதமாய் அதிசயமாய் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சியாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளிடமிருந்து சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகள் மன விருப்பத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென்றும் கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய தலையை நீர் அப்பா நிமிர பண்ணுங்க தகப்பனே. உயர்த்துங்கப்பா. எந்த இடத்துல கூனி குறுகி நின்றார்களோ அந்த இடத்துல எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்க ஜெபித்த ஜெபத்திற்கான நன்மைகளை நாங்கள் இனிவர நாட்கள்ல அப்பா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அதை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அந்நிய கண்கள் அல்லப்பா, எங்க சொந்த கண்கள் அதை காண வேண்டும் ஆண்டவரே. அற்புதமாய் நீர் அதை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இல்லை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. நீ மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன். இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே.
சுயசித்தம் செய்யாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்து அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி பனையை போல் செழித்தோங்கி வளர இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அந்த பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நஷ்டம் இல்லாதபடிக்கு அவர்கள் அப்பா பெருக்கத்தை அப்பா ஈன்றெடுக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்க ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை கட்டளையிடுவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அதிசயத்தை நீர் கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறவர்களாய் அப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உண்மையே நோக்கி முன்னேறி நடக்கிறவர்களாய் அப்பா எங்களை கிருபையினால உடைய அன்புனால ஆண்டவர் உடைய சமாதானத்தினால இயேசுவின் நாமத்தினால் நீங்க சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. நீ நீதியின் சூரியன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயங்களையும் விதவைகளின் நியாயங்களையும் நீர் விசாரிக்கிறவர் ஆண்டவரே. இந்த உலகத்துல அப்பா எனக்குன்னு கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க ஆண்டவரே மத்தியஸ்தராக நீங்க நியாயம் விசாரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபீஸ்ல இல்லைன்னா குடும்பத்துல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் அப்பா இனி வர நாட்கள் இந்த புதிய வருடத்துல மாதலான காரியத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய மகிமையை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நீடிய ஆயுளினாலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்கப்பா. ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.